Dear 10th standard, 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். வீக்லி டெஸ்ட் 5 இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மெட்ரோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா வாரம் போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் வச்சுக்கிட்டே வரும். இந்த வாரம் 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் என்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் நம்பர் 2ல லாஸ்ட் 2 எக்ஸசைசஸ், அதே மாதிரி சாப்டர் நம்பர் 3லையும் லாஸ்ட் 2 எக்ஸசைசஸ். அப்போ 3.5 3.6 டெஸ்ட் எழுதுறீங்க தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும். செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2.7 அண்ட் 2.8 எழுதுறீங்க. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் 5 மார்க் கொஸ்டினை தான் கேட்டிருக்கேன். ஏன்னா 1 hour தான் டைமு, அதுக்குள்ளே நீங்கள் இந்த 10 சம்மே போட்டு முடிக்கணும். நீங்கள் எல்லாமே ரொம்ப மிக முக்கியமான சம்ஸாக பார்த்து கேட்டிருக்கிறோம். நல்லா தரவாக கொஷின்ஸை பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதோடைய வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக சண்டே ஈவினிங் 7 o'clock ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு 7 o'clock இந்த வீடியோஸ் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் 7 to 8 டெஸ்ட் எழுதலாம். மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த கொஷின் பேப்பர் வந்துடும். உங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுக்காதவர்கள் யூடியூப்லேயே பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களுடைய நோட்ஸ் வச்சுட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் கீ வரும் உங்களுக்கு, அதை பார்த்தும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு போடலாம். ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் நம்ம 12th-க்கும் 10th-க்கும் பார்த்துட்டுருக்கோம், தமிழ் மீடியம் பார்க்கல. அதனால் யாராவது மெம்பர்ஷிப் எடுக்கணும்னா தமிழ் மீடியம் மாணவர்கள் தயவுசெய்து எடுக்க வேண்டாம், ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் மட்டும் எடுங்க. தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுக்குறது கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இப்போ தற்சமயம் கொடுத்துட்டுருக்கிறேன். அவங்க மட்டுமே இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த வாரம் டெஸ்ட் போர்ஷன் ஒன்லி 2.6 மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான். அதனால் வெறும் 2.6 எக்ஸைஸ்லேருந்து டெஸ்ட் வச்சுருக்கிறேன் நான். அதில் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 10 கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் நாங்கள். ஒரு கொஷினும் 5 மார்க் உங்களுக்கு. அதுமாதிரி வாரம் நம்ம டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரும்போது போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும். ஆல்ரெடி 10th படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு தெரியும், நம்ம 5வது சீரீஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், செகண்ட் சாப்டரில் 2.6 கிட்ட வந்துட்டோம், தேர்ட் சாப்டரில் 3.1 3.17 கிட்ட நவர ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மேட்ரிசஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். 8.3 8.4 டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. அதனால் கண்டினியூஸாக நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. என்னென்ன அப்டேட்ஸ் நான் முன்னாடி ஷெடியூல் போட்டிருந்தேன், நான் எந்தெந்த நாளைக்கு என்னென்ன டெஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீக்லி டெஸ்ட் ஷெடியூல் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய பிளான் பிரகாரம் டெஸ்ட் போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 வாரத்தில் அந்த பிளான் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது ஒரு புதிய பிளான் கொடுப்பேன் நான். இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனலுக்கு போனீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்லி டெஸ்ட் குரூப்னு இருக்கும், அந்த மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் இத்தனை வருடங்களாக பார்த்துன்னு வர மாணவர்கள் இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். ஏன்னா கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், வாரம் ஏதாவது ஒரு கொஷின் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் கொஷின் எழுதுறீங்க, ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ஆன்சர் வரலன்னும் போது திருப்பி நோட் எடுத்து ரெஃபர் பண்ணி அந்த கொஷின் திருப்பி தரவு பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட் எழுதும்போது தான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ கண்டினியூஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதிக்கிட்டே வாங்க. மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் மெம்பர்ஷிப் எடுத்துருங்க. உங்களுடைய முன்னேற்றம் தான் இந்த சேனலோட வெற்றி. அப்போ கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு நல்ல மதிப்பெண், ஒரு சென்டம் எடுக்கணும் அப்படின்றவங்க டே 1லேருந்தே நான் சொல்கிற விஷயங்களை தரவாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களது என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.